வணக்க நேயர்களே, இன்றைக்கி ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த தினத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை சொல்லலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு. 1932 அந்த ஆண்டில் நேரு ஜனவரி 26 நாள் நாடு விடுதலை நாளாக அறிவிக்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விடுதலை போராட்ட வீரர் பேர் ஆர்யா. அதை நாம் செயல்படுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜார்ஜ் கோட்டையில் 1932 யாருக்கும் தெரியாமல் அந்த கோட்டையில் ஏறுறாரு. கோட்டையில் ஏறிட்டு கலங்கரை விளக்கத்தினுடைய அந்த ஒளி விளக்கு வெளிச்சத்தில் சிக்காமல் கோட்டையினுடைய இறுதி வரைக்கும் ஏறி ஆங்கிலேயரனுடைய கொடிகளை இறக்கிட்டு இரவோடு இரவாக அந்த மூவர்ண கொடி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராட்டினம் போட்ட ஒரு கொடி, அந்த கொடியை இரவுலேயே கோட்டையில் ஏற்றிடுறாரு நம்மளுடைய ஆர்யா. இவர் ஏன் அந்தளவுக்கு கொடி ஏற்றினார், ஏற்றிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டார். இவர் ஏன் ஏற்றினார் அப்படின்னா, இவர் பிறந்தது 1907. இவருக்கு 11 வயது இருக்கும்போது தாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அப்போது அதனுடைய தாக்கம், நம்ம நாடு விடுதலை அடையணுங்கிற ஒரு வேட்கை இந்த வீரர்கிட்ட இருந்தது. அந்த அடிப்படையில் தான் இரவோட கொடி ஏற்றிட்டார். விடிஞ்சு பார்க்கும் பொழுது வெள்ளைக்காரங்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி கொதிச்சு போயிட்டாங்க. அவங்களுடைய காவல் படையை மீறி கோட்டைக்குள்ளே ஒரு கொடி ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி கொடியை இறக்கிடுறாங்க. அதன் பிறகு தீவிரமான தேடுதல் வேட்டை நடக்குது. என்ன தேடியும் கிடைக்கல. அதே போல் கடந்த 15 ஆண்டுகள் கடந்த பிறகு அதே ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. நாடு விடுதலை என்ற ஒரு பெரிய முழக்கத்தோடு மகிழ்ச்சியோடு. அவருடைய பேர் ஆர்யா. அவர் நம்ம மன்னார்குடி, அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் நினைக்கிறேன், மன்னார்குடி அந்த ஒரு கிராமத்தில் அவர் பிறந்து வளர்ந்து நாட்டுக்காக போராடினார். அவரை போற்று விதமாக தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை உங்களுக்கு என்ன தோணுது பதிவு கீழே கொடுங்க. நன்றி, வணக்கம்.